இப்போ அஃபிலியேட்டர் காலேஜஸ் இப்போ வைஸ் சான்சலர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்கள் அஃபிலியேட்டர் காலேஜில் பண்ணுற மாதிரி நம்ம யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்புறம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் போய் நேரடியாக அது சாதாரணமாக போகிறது உண்டு. எப்போவுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நேரடியாக போய் அந்த பையங்களுடைய பல்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி போய் அதில் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் அது ஒன்று பண்ணணும். அப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் கொஞ்சம் வர ஆரம்பித்தாங்க. வர ஆரம்பித்ததில் இப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா, படிக்கிற நேரத்தில் நம்ம படிக்கிறத தவிர அந்த வேலை சம்மந்தமாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் இன்னும் வரலை. அது ஒரு ரியாலிட்டி அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே படிச்சுட்டு வேலையெல்லாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்க தான் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதோட பக்கத்தில் வேற எங்கேயோ ஒரு இதில் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க தேடி இங்கே வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் நமக்கு இது தேவை அப்படின்னு. அதனால இப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சார், இப்போ நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டடி சர்க்கிள் இங்கே என்னென்ன எக்ஸாமுக்கான பயிற்சிகள் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் பயிற்சின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே இன்டகிரேட்டடாக இப்போ ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ ஸ்கூலில் படிக்கிற பையங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்பிரிட்டே வரணும்னு சொன்னாக்கா நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது, NTSன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 10th படிக்கிற பையங்களில் நம்மளுடைய அழகப்பா ஸ்கூல் மெட்ரிக் இந்த ஸ்கூல்ஸ்லேயும் சரி மற்ற எல்லா இடங்களையும் நான் வேலை பார்த்த இடங்களையும் அதை சொல்லியிருக்கேன் நான். அப்போ என்ன ஆகும்னாக்கா 10th படிக்கிறப்பயே அவங்களுக்கு இந்த மாதிரி NTSC மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுனாக்கா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது ஒரு அருமையான ஆப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு நல்ல ஒரு சவால் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு அது மாதிரி இதுக்குமே நம்ம சில பையங்களை நான் சொல்கிறது போகிற இடங்கள் எல்லாம் சொல்கிறது அந்த மாதிரி படிக்கலான்னு சொல்கிறது. அதுக்கடுத்து 10th லெவலில் +2 லெவல்லே பார்த்தீங்கன்னா சில எலிஜிபிலிட்டி சர்வீஸ் கமிஷனுக்கும் சரி ஸ்டாஃப் செலெக்ஷனுக்கும் சரி இது மாதிரிலாம் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மார்க் 10th மார்க் +2 மார்க் வச்சுட்டே அவங்க போஸ்டிங் கொடுக்குறதும் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றது. அப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் மாத்திரம் இல்லாமல் திஸ் இஸ் நோன் அஸ் பேக்வர்ட் இன்டகிரேஷன். ஸ்கூலில் படிக்கிற பையங்களை கேட்ச் தம் யங் அண்ட் க்ரூம் தம் ஆல்சோ ஃபார் ஃபியூச்சர் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு பங்கு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு. அதுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாடு மேத்ஸ் ஒலிம்பியாடுலாம் நான் சில இடங்கள்லாம் அந்த மாதிரி அதுக்காக கொஞ்சம் சொல்லுவேன், ஹிண்ட் பண்ணுவேன் நான். பட் நான் ட்ரெயின் பண்ண முடியாது. பட் அதை சொல்லியிருக்கேன் நிறைய இடங்களில் அது போக இப்போ நம்ம காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இப்போ டிகிரி படிக்கிறாங்கன்னாக்கா அவங்ககிட்ட நான் எப்போயுமே என்ன சொல்லுவேன்னாக்கா, ஜாப் ஷுட் வெயிட் ஃபார் யூ. வேலை காத்திருக்கணும், நீங்கள் காத்திருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இப்போவே பார்த்தா அந்த வேலைக்கான திறமைகளை வளர்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜில் போய் பேசுகிறப்பையும் சரி அஃபிலியேட்டர் காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டிலையும் சொல்கிறப்ப கூட அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு TNPC இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் இருக்குனாக்கா அவங்க அனுவல் கேலண்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த கேலண்டர் மாதிரி அவங்க போடுறப்ப அந்த கேலண்டரை இந்த பையங்க ஒரு தடவை எடுத்து வச்சுக்கிட்டாங்கனாக்கா இந்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு TNPCக்கும் தெரியும், UPSCக்கும் தெரியும், ஸ்டாஃப் செலெக்ஷனுக்கும் தெரியும். இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே அப்ளிகேஷன் போடுறதுக்கு தயாராகிற மாதிரி ஒரு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. சிலதுக்கு டிகிரி இருந்தால் தான் முடியும், சிலதுக்கு 10th +2 இருந்தாவே போதும். இந்த மாதிரி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஜாப் ஓரியன்ட் கேரியர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஸோ அதை நம்ம கொடுக்குறது ஒரு பக்கம் டிசைமினேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு, அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குது, அது மாதிரி இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இது எல்லாத்துக்குமே பெரும்பாலும் TNPC கம்பைண்டாக நிறையா இது பண்ணுறாங்க. கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் கிளஸ்டராக இது இருந்துகிட்டு இருக்கு. அது போக ஸ்டாஃப் செலெக்ஷன் மூலியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கெல்லாம் அப்புறம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலியமாக IAS, இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அதுக்கு இருக்கிறது. அப்புறம் ISRO இந்த மாதிரி நிறைய அந்த CSIRல கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் மூலியமாக ஆல் ஓவர் இந்தியா நெட்வொர்க் இருக்குது. அதில் வேரியஸ் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் அந்த ஜாப் வேர்ல்டுக்கு எதுக்கு அப்ளை பண்ணுன்றதை பற்றி வி டெல் தம். அது அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் வி ஹெல்ப் தம் ஆல்சோ.